தனுசு ராசி நேயர்களே, உங்களின் நம்பிக்கை வைத்து கூறிய ரகசியம் மற்றவர்களிடம் சென்றது உங்களுக்கு ரொம்பவும் பிரச்சனையாகவே இருந்திருந்திருக்கும். தனுசு ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் மற்றும் மறைவிட ஸ்தானம் சந்திரனின் கடக ராசியாகும். சந்திரன் மனோகரன் என்பதால் தனுசு ராசியினர் உணர்ச்சி வசப்பட்டு தங்களோட ரகசியங்களையோ அல்லது எதிர்கால திட்டங்களையோ தங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடும். ஆனால் புதன் மற்றும் சனியின் அசுப பார்வைகள் ஏற்படும் போது நீங்கள் மிகவும் நம்பிய நபரே அந்த ரகசியத்தை காக்க தவறிவிட்டிருப்பாங்க. நீங்கள் பகிர்ந்த விஷயம் 3ஆம் நபர் வழியாக ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அல்லது சமூகத்திற்கும் தெரிய வரும்போது அது உங்களுக்குள் பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கும். ஜோதிட ரீதியாக தனுசு ராசியினர் தங்களோட அந்தரங்க விஷயங்களை, குறிப்பா தொழில் மற்றும் குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் மௌனம் காப்பது உங்கள் காலகட்டத்திற்கு உகந்தது. அதாவது நீங்கள் ஒரு எதிர்கால திட்டங்கள்ல தங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பின்னாலே பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். அது மட்டுமல்லாமல் உங்கள் மிகவும் நம்பிய நபரே அந்த ரகசியத்தை காக்க தவறி விட்டிருந்திருப்பாங்க. உங்களுக்குள் பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையுமே ஏற்படுத்தியிருந்திருக்கும். குழந்தைகளின் எதிர்கால முடிவுகள் கருத்து முதலில் ஏற்படுத்தியிருந்திருக்கும். தனுசு ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய மற்றும் புத்திரஸ்தானம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற மேச ராசியாகும். செவ்வாய் ஒரு ஆக்ரோஷமான கிரகம் என்பதால் பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் போன்ற முக்கிய முடிவுகளில் தனுசு ராசியினருக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் தோன்றும். பிள்ளைகள் தங்களின் தற்கால சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்க விரும்புவாங்க. ஆனால் தனுசு ராசியினர் தங்களின் அனுபவ அறிவை கொண்டு வழிகாட்ட முயல்வாங்க. இந்த 2 தலைமுறை சிந்தனைகளும் மோதிக்கொள்ளும் போது வீட்டில் அமைதியின்மை நிலவும். குறிப்பா 5ஆம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் இருந்ததால் பிள்ளைகள் தன்னிச்சையாக முடிவெடுத்து பெற்றோரை அதிர்ச்சி அடைய செய்வாங்க. இந்த நேரத்துல கோபத்தை குறைத்து பிள்ளைகளோட தரப்பு நியாயத்தை கேட்பது மட்டும்தான் தீர்வையே தரும் உங்களுக்கு. அது நீங்கள் குழந்தைகளிடம் கடுமையான கருத்து வேறுபாடுகளை உங்களுக்கு தோன்றி இருக்கும். ஏன்னா திருமணம் போன்ற முக்கிய முடிவுகள் தனுசு ராசினருக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருக்கும். பிள்ளைகளோடு தங்களோட தற்கால சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்க விரும்புவாங்க. ஆனா நீங்க அனுபவ அறிவை கொண்டு வழிகாட்ட முயல்வீங்க. குறிப்பாகவே உங்களோட பிள்ளைகளை தனிச்சையாக முடிவெடுத்து பெற்றோரை அதிர்ச்சி அடையவே செஞ்சிருந்திருப்பாங்க. குடும்பத்தில் யாரோ ஒருவர் உண்மையை மறைத்து பின்னர் தெரிய வந்தால் ராகு மற்றும் கேது ஆகிய நிழல் கிரகங்களின் சஞ்சாரம் 2 மற்றும் 8ஆம் வீடுகளில் நிகழும்போது குடும்பத்தில் நிழலாட்டங்கள் அதிகமாகும். தனுசு ராசியினர் எப்போதும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று நினைப்பீங்க. ஆனால் அவர்களின் குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கிய உறுப்பினர் ஏதோ ஒரு பெரிய உண்மையை பொருளாதார இழப்பு அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகளை நீண்ட நாட்களாகவே மறைத்து வந்திருப்பது தெரிய வந்திருந்திருக்கும். இந்த உண்மை திடீரென வெளிப்படும் போது தனுசு ராசினருக்கு அந்த நபர் மீதான நம்பிக்கை முற்றிலுமாவே சரிந்துவிடும். ஏன் எங்களிடம் இதை மறைத்தீர்கள் என்ற கேள்விக்குறி விவாதங்கள் எழுந்து அது குடும்பத்துல ஒரு தற்காலிக பிரிவையோ அல்லது விரிசலையோ ஏற்படுத்தக்கூடும். எனினும் குருவின் சுப பார்வை குடும்பஸ்தானத்தில் மீது விழும்போது இந்த கசப்பான உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பம் மீண்டும் இணையும். அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய உறுப்பினர்கிட்டம் ஏதோ பெரிய உண்மையை சொல்லியிருந்திருப்பீங்க. அவர்கள் அந்த நீண்ட நாட்கள மறைத்து வைத்திருந்தது இப்ப தெரிய வந்திருந்திருக்கும். அந்த உண்மை தெரிய வரும்போது வெளியே வரும்போது உங்களுக்கும் அந்த நபருக்கு மீதான நம்பிக்கை முற்றிலுமே சரிந்து விட்டிருந்திருக்கும். குருவின் சிவ பார்வையாலே குடும்ப ஸ்தானத்தின் மீது விழும்போது இந்த கசப்பான உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்திருக்கும். குடும்பம் மீண்டுமே இணைய வந்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி கிடைக்கும். புத்தி காரகனான புதனும் ஞான காரகனான கேதுவும் சாதகமான வீடுகளில் சஞ்சரிப்பதால் மாணவர்களுக்கு கல்வியில் அபாரமான வளர்ச்சியும் கூர்மையான புத்தி கூர்மையும் உண்டாகும். கடினமான பாடங்களையும் எளிதில் புரிந்து படிக்கும் ஆற்றல் கிடைக்கும்.
போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்களும், உயர் பதவிகளும் கிடைக்கும். ஆராய்ச்சி படிப்புகளில் இருப்பவர்களுக்கும், புதிய கலைகளை கற்க விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் பொன்னான காலம். உங்கள் அறிவுத்திறன் மற்றும் தனித்துவமான திறமைகளால் சமூகத்தில் பெரிய மனிதர்களிடம் பாராட்டத்தை பெறுவீங்க. அதாவது நீங்கள் ஞானக்காரகனான கேதுவும் சாதகமா வீட்டுல சஞ்சரிப்பதால மாணவர்களோட கல்வியில அபாரமான வளர்ச்சியும் கூர்மையான புத்தி கூர்மையும் உண்டாக போகிறது உங்கள் வீட்டில். அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் எழுதுபவருக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்ணும், உயர் பதவிகளும் கிடைக்கப் போகிறது. ஆராய்ச்சி படிப்புல இருப்பவங்களுக்கு புதிய கலைகளை கற்க விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் மிகவும் பொன்னான காலமாகவே அவர்களுக்கு விளங்கும். பயணங்களால் நன்மை உண்டாகும். தனுசு ராசி என்பது இயல்பாகவே கால புருஷ தத்துவப்படி 9ஆம் இடமான பயண குறிப்பீட்டை குறிப்பதாகும். உங்களுக்கு பயணங்கள் மூலம் அமோகமான நன்மைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபார நிம்மதிக்காக நீங்கள் மேற்கொள்ளும் குறுகிய மற்றும் நீண்ட தூர பயணங்கள் புதிய ஆர்டர்களையும் லாபத்தையும் தேடித்தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்மீக பயணங்கள் மனசுக்கு அமைதியை தரும். நீங்கள் திட்டமிடும் ஒவ்வொரு பயணமும் வெற்றிகரமாகவும், அதே சமயம் புதிய மனிதர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்துவதாகவுமே உங்களுக்கு அமையும். அதை நீங்கள் தொழில் மற்றும் வியாபார நிம்மதிக்காகவே நீங்கள் மேற்கொள்ளும் குறுகிய மற்றும் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புதிய ஆர்டர்களையும் லாபத்தையுமே தேடித்தரப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. பண உறவு சீராகும். தனக்காரகனான குருவின் சுப பார்வையால் உங்கள் பொருளாதார நிலை மிகவும் வலுவடையும். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த பழைய பாக்கிகள், கடன்கள் எல்லாமே வசூலாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வருவதற்கான புதிய வாசல்கள் திறக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, அரியர்ஸ் போன்ற பண வரவுகள் மகிழ்ச்சியை தரும். தேவையற்ற வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கும் தங்க நகைகள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஏற்ற சீரான தன வரவு உங்களுக்கு இருக்க போகிறது. நீங்க நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த பழைய பாக்கி, கடன்கள் எல்லாமே வசூலாக போகிறது. பூர்வீக சொத்துக்கள் மூலமே எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சம்பள உயர்வும், அரியர்ஸ் போன்ற பண வரவுகளும் மகிழ்ச்சியை தரப்போகிறது. அது அடுத்து உங்களுடைய நீங்க புதிய புதிய முதலீடுகளை செய்வதற்கும், தங்க நகைகள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஏற்ற சீரான தனவரவு நடக்கப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த நபருக்கு மீதான நம்பிக்கை முற்றிலுமே சரிந்து விட்டிருந்திருக்கும். குருவின் சிவ பார்வையாலே குடும்ப ஸ்தானத்தின் மீது விழும்போது இந்த கசப்பான உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்திருக்கும். குடும்பம் மீண்டுமே இணைய வந்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி கிடைக்கும். புத்தி காரகனான புதனும் ஞானக்காரகனான கேதுவும் சாதகமான வீடுகளில் சஞ்சரிப்பதால் மாணவர்களுக்கு கல்வியில் அபாரமான வளர்ச்சியும் கூர்மையான புத்தி கூர்மையும் உண்டாகும். கடினமான பாடங்களையும் எளிதில் புரிந்து படிக்கும் ஆற்றல் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்களும், உயர் பதவிகளும் கிடைக்கும். ஆராய்ச்சி படிப்புகளில் இருப்பவர்களுக்கும், புதிய கலைகளை கற்க விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் பொன்னான காலம். உங்கள் அறிவுத்திறன் மற்றும் தனித்துவமான திறமைகளால் சமூகத்தில் பெரிய மனிதர்களிடம் பாராட்டத்தை பெறுவீங்க. அதாவது நீங்கள் ஞானக்காரகனான கேதுவும் சாதகமா வீட்டுல சஞ்சரிப்பதால மாணவர்களோட கல்வியில அபாரமான வளர்ச்சியும் கூர்மையான புத்தி கூர்மையும் உண்டாக போகிறது உங்கள் வீட்டில். அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் எழுதுபவருக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்ணும், உயர் பதவிகளும் கிடைக்கப் போகிறது. ஆராய்ச்சி படிப்புல இருப்பவங்களுக்கு புதிய கலைகளை கற்க விரும்புவாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து மிகவும் பொன்னான காலமாகவே அவர்களுக்கு விளங்கும். பயணங்களால் நன்மை உண்டாகும். தனுசு ராசி என்பது இயல்பாகவே கால புருஷ தத்துவப்படி 9ஆம் இடமான பயண குறிப்பீட்டை குறிப்பதாகும். உங்களுக்கு பயணங்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலம் அமோகமான நன்மைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபார நிம்மதிக்காக நீங்கள் மேற்கொள்ளும் குறுகிய மற்றும் நீண்ட தூர பயணங்கள் புதிய ஆர்டர்களையும் லாபத்தையும் தேடித்தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்மீக பயணங்கள் மனசுக்கு அமைதியை தரும். நீங்கள் திட்டமிடும் ஒவ்வொரு பயணமும் வெற்றிகரமாகவும் அதே சமயம் புதிய மனிதர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்துவதாகவுமே உங்களுக்கு அமையும். அதை நீங்கள் வந்து தொழில் மற்றும் வியாபார நிம்மதிக்காகவே நீங்கள் மேற்கொள்ளும் குறுகிய மற்றும் நீண்ட தூர பயணங்கள் வந்து உங்களுக்கு புதிய ஆர்டர்களையும் லாபத்தையுமே தேடித்தரப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. பண உறவு வந்து சீராகும். தனக்காரகனான குருவின் சுப பார்வையால் உங்கள் பொருளாதார நிலை வந்து மிகவும் வலுவடையும். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த பழைய பாக்கிகள் கடன்கள் எல்லாமே வசூலாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வருவதற்கான புதிய வாசல்கள் திறக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, அதிக